உன் குட்டி எங்க? குட்டிலாம் எங்க? குட்டி போட்டல. சூரியோட தங்கச்சி. வீடியோ எடுக்காங்க. சூரியோட தங்கச்சி ஓடிட்டான். குட்டிக்கு பாதுகாப்பாக தான் போல. ஆக்சுவலி ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து ரேபிடோ புக் பண்ணியிருப்பா. அந்த பையன் வந்து என்னங்க 200 மீட்டருக்கு ரேபிடோ புக் பண்ணிக்கன்னு கேட்கும்போது, அந்த தெருவழியாக போனால் நாயெலாம் துரத்தும் அப்படின்னு அந்த பொண்ணு பயந்துட்டே சொல்லும். அதாவது ஒரு ஹிந்தி வீடியோ தான். அந்த மாதிரி சிரிச்சுட்டே அந்த விலாகில் சொல்லியிருப்பான். ஆக்சுவலி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் முடிச்சு வரும்போது இதே தான். இங்கேருந்து ஒரு 400 மீட்டர் நடக்கணும் மெயின் ரோடுக்கு அப்படின்னா வரிசையாக ஒரு 10-15 நாய் இருக்கும். சீரியஸ்லி குறைக்குங்க துரத்துங்க. அன்னைக்கு ஆரம்பித்தது தான். ஒரு 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி ஆளுக்கு ஒன்று பாதியாக உடச்சி போட்டு போவேன். அப்படியே ஃப்ரெண்ட் ஆச்சுங்க. காலப்போக்கில் நான் பிஸ்கட் போட முடியாத காலகட்டத்தில் கூட என் கூடயே நடந்து வருவாங்க என் வீடு வரைக்கும் பாதுகாப்பாக. அவ்வளோதான் விஷயமே. ஸோ நாய் துரத்துதுன்னு சொல்கிறத விட நாய்க்கு ஒரே ஒரு பிஸ்கட் போட்டு பாருங்கள். நீங்கள் அடுத்து பிஸ்கட்டே போடாட்டியும் காலம் முழுக்க உங்களுக்கு நன்றியோடு இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் இன்னமும் தனக்கு முன்னாடி இருக்கவன் சிரிக்கிறவன் பொய்யா சிரிக்கிறானா உண்மையாக சிரிக்கிறானா அப்படிலாம் யோசிக்காமல் நீங்கள் போட்ட அந்த ஒரு பிஸ்கட்டுக்காக உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்கு உண்மையாக இருக்கும், அன்பாக இருக்கும். நான் இதை 8 வருஷமாக அனுபவித்து ரசித்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். பயந்து போட்டது போக இப்போ நம்ம வண்டி வரும்போது இந்த பிஸ்கட் இருந்தால் தான் துரத்துவாங்க, பின்னாடி வருவாங்க கிடையாது. பிஸ்கட் இல்லாட்டியும் தெருமுக்குலேருந்து என் கூடயே வருவாங்க வண்டியில் வரும்போது கூட. சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ வெட்டியாக ரேபிடோவுக்கு அந்த 200 மீட்டருக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு ஒரு 5 ரூபா பிஸ்கட்டு 10 ரூபாய்க்கு வாங்கி போட்டிங்கன்னா கூட 10 நாய் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகலாம். எஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைப்பா அப்படியும் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க. எந்த விலங்குகளும் தேவையில்லாமல் யாரையும் தாக்காது. அதுதான் உண்மையான உளவியல், மனிதனை தவிர. ஒன்றும் இல்லை, சின்ன டெமோ காட்டுறேன். வண்டியில் தான் பிஸ்கட் இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேவா? சூரியோட தங்கச்சி சூரி இங்கே தான் இருக்காங்க. நான் கொஞ்சம் நகர்ந்து போகிறேன். அவங்க ஏன் பின்னாடி தான் வருவாங்க தவிர்த்து. அங்கே பிஸ்கட் இருக்குது அதுக்கு போகணுன்னு நினைக்கவே மாட்டாங்க. நானுமே கரெக்டாக அந்த முக்கு கூட்டி வந்து இந்த சைடு தான் பிஸ்கட் போடும். எனக்கு தெரிஞ்சு குட்டி கூட இங்கே தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பத்திரமா குட்டி உள்ளதாக இருக்கணும். உங்கள் அக்காவோட குட்டியில் எங்கே இருக்காங்க எனக்கு தெரியலையே. டேய் குட்டிமணி, நீ தான் பாதுகாப்பாடா. குட் பைடா. என்னடா சூரியோட தங்கச்சி கூட ரொமான்ஸ் பண்ணுற, சரியில்லையே. பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்டில் சூரி எனக்காக வெயிட் பண்ணுறது நான் பிஸ்கட் எடுத்து போடுவேன்னு. அவங்க நினச்சாங்கன்னா அந்த பிஸ்கட் பாக்கெட்டை மொத்தமாக தூக்கிட்டு போக முடியும், பண்ண மாட்டாங்க. அதுதான் நான் முதலே சொன்னது. செம்மல்ல. இதே மாதிரி எல்லா மனிதர்களும் இருந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் உங்கள் தெருவில் ஒரு நாய்கிட்ட ஜஸ்ட்டு பிஸ்கட் போடுங்களேன். அது வாலாட்டுற அந்த வால் ஆட்டுலேயே உங்கள் ஸ்ட்ரெஸ்லாம் பறந்து போயிருங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, பேக்கில் ஒரு 5 பிஸ்கட் பேட் வச்சுருக்கேன். சூரி தங்கச்சி இங்கே தான் இருக்காங்க. நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த பிஸ்கட் பேட் இங்கே தான் இருக்கும், கொஞ்சம் எடுக்க மாட்டாங்க. நான் வர்ற வரையும் வெயிட் பண்ணுவாங்க அடுத்து, தெரியுமா? टाइगर का हुक्म।